ओम शक्ति नमो भ्रातपतये नमो गणपतये नमो प्रमदपतये नमस्ते स्थूलंबोधराय एकदंताय विघ्नविलासिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः। அன்பார்ந்த ஐடிவி அன்பர்கள், உலகெல்லாம் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நமது ஐடிவி சார்பிலே ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியிலே ரொம்ப அற்புதமான விஷயங்களை பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் வரை அனைத்து விதமான விஷயங்களையும் நாம் பார்த்து அறிந்து கொண்டோம். தெரியாத விஷயங்களை கேட்டு அறிந்து கொண்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. நிறையா நீங்கள் எல்லாருக்கும் அனுப்பணும். நீங்கள் ஏன் அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு 100 பேருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 10 பேர் அதை பார்த்தார்கள். ஆனால் அதில் பயன்பெறுவர்கள் ஒரு 2 பேராக இருக்கட்டும், ரொம்ப தப்பு இல்லை. நல்லபடியாக நல்ல விஷயங்களை அனைவருக்கும் அனுப்புவதில் நாங்கள் பெருமைப்படுத்துவோம். எங்களுடைய சேனல் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல உங்களுக்கு வேண்டிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், நீங்கள் கேள்விகள் நிறைய கேட்கலாம், வினாக்கள். நீங்கள் ஜாதகம் சம்பந்தமாக, உங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய நம்பர் கீழே இருக்கு. வாசுதேவன், புதுச்சேரி 9597180623. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புனீங்கன்னா, உங்களுடைய கேள்விகளை கேட்டீங்கன்னா அதற்குரிய பலன்களை சொல்லுவோம். எந்த விதமான கட்டணமும் இன்றி உங்களுக்காக நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நல்ல விஷயங்களை அதாவது இன்றைய தினம் சமூக ஊடகங்களிலே வரக்கூடிய விஷயங்கள் பாதிக்கு மேல் கூலியாகத்தான் இருக்கிறது. அதை உடைத்தெறிவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடைபெறும். நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, தேங்காயை பற்றி குறிப்புகள் சொல்லுங்க, தேங்காயினுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி, கயா தீர்த்தம், காசி தீர்த்தம், புண்ணிய நதி தீர்த்தங்கள், சிந்து நதி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நதிகள், புண்ணிய நதிகள் இருக்கு இல்லையா, அதை விட சிறந்தது. அதே போல குளத்தில் இருக்கக்கூடிய நீர், ஆறுகளில் இருக்கக்கூடிய நீர், ஓடைகளில் இருக்கக்கூடிய நீர், நதிகளிலே இருக்கக்கூடிய நீர், கடலிலே இருக்கக்கூடிய நீர், இந்த பிரபஞ்சத்திலே அண்டத்திலே மறைந்து மேகமாக இருக்கக்கூடிய நீர், இது அத்தனைக்கும் மேலான சிறந்த தீர்த்தமாக கருதப்படுவது இளநீர் என்ற தீர்த்தம். இளநீர் எங்க இருக்குன்னா தேங்காய்க்குள்ள இருக்கக்கூடிய தீர்த்தம். மறைமுகமாக அதில் தீர்த்தம் செல்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மழை பெய்ஞ்சா அந்த தீர்த்தம் உண்டாகும். ஆனால் இந்த மரத்திலிருந்து, தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தம், அந்த ஓடு, அந்த மேல இருக்கக்கூடிய ஓடு, அதுக்கு மேல பஞ்சு, அதுக்கு மேல சில விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு. ஆனா உள்ள ஓடு இருக்கு, அதுக்குள்ள வெண்மையான ஒரு நிறமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதற்குள்ளே அந்த தீர்த்தம் போவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனாலதான் கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேக பொடி, மஞ்சள் பொடி, மாப்பொடி, பஞ்சாமிர்தம், பழ வகைகள், பால், தயிர், அதுக்கு பிறகு இளநீர் அபிஷேகம் செய்வார்கள். இளநீர் ரொம்ப குளிர்ந்ததுக்காக பண்றது இளநீர் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. இல்லை, இளநீருக்குள்ள இருக்கக்கூடிய தீர்த்தம் ரொம்ப புண்ணிய வைப்ரேஷனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இளநீர் அபிஷேகம் ஏற்படுத்தும். சுவாமிக்கு இளநீர் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த அக்னி எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா 108 இளநீர், 1008 இளநீர்கள்லாம் அபிஷேகம் பண்ணுவார்கள். இளநீரில் பண்ணக்கூடிய அபிஷேகம் குளுமைக்காக பண்றது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. அது குளுமைக்கு அல்ல. இளநீருக்குங்கிற தீர்த்தம் ரொம்ப புண்ணிய நதிகளை விட, கடலை விட சிறப்பானது. மறைந்திருக்கக்கூடிய தீர்த்தங்களை விட சிறப்பானது இந்த இளநீர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர், அந்த தேங்காய்க்குள்ள இருக்கிற நீர். சரிங்க, இந்த இளநீரை உபயோகப்படுத்துறோம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிடுறோம். சுவாமிக்கு தேங்காயை 2ஆ உடைச்சி நிவேத்தியம் பண்ணக்கூடிய விஷயம் ஏன் வந்தது? சுவாமிக்கு ஏன் தேங்காயை உடைச்சி நிவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா, கரடு முரடாக இருக்கக்கூடிய தோள்கள்லாம் நீக்கி, அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஓடுகளும் நீக்கி, வெண்மை நிறத்திலே தூய உள்ளமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு அந்த தேங்காய் என்று சொல்லக்கூடிய அந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பூவை சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி 2ஆ உடைக்கணும். ஏன் 2ஆ உடைக்கணும் அப்படின்னா, சரி பாதியாக உடைக்க வேண்டும். சரி பாதியாக உடைச்சோம்னா நம்மளுடைய ஜென்ம சாபங்களையும் 2ஆ பொழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேங்காயை 2ஆ உடைத்து நிவேத்தியம் பண்ணுறது சுவாமிக்கு. இந்த பக்கம் ஒரு ஜென்ம சாபலையும், இந்த பக்கம் ஒரு ஜென்ம சாபலையும் 2ஆ பிரிச்சு வச்சு நிவேத்தியம் பண்ணணும். ஜென்ம சாபலைகளை 2ஆ உடைக்கணும். ஜென்ம சாபலையும் ஒன்னா இருந்ததுன்னா நமக்கு பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்திக்கும். அப்போ 2ஆ உடைச்சி பிரிச்சு வச்சுட்டோம்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், ஜென்ம சாபல்யங்கள் நீங்கும்.
சார் இப்போ நான் வந்து பிரார்த்தனைக்காக ஒரு தேங்காய் எடுத்து சுவாமிகிட்ட வச்சு உடைக்கிறேன் வெளியில, அது வந்து செதற்காயா, அதாவது பல்வேறு விஷயமா தூள் ஆக உடைகிறது, இது நல்லதா இல்ல ரெண்டாவது உடைகிறது நல்லதா நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னு நினைச்சோம்னா, நாம பிரார்த்தனைக்காக விநாயகருக்கு உடைக்கக்கூடிய நம்மளுக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடைச்சோம்னா அது சிதறுகாயா உடைய வேணும், அதுதான் உண்மை. சுவாமிக்காக விக்ன ஹர்த்தருக்கு உடைக்கக்கூடிய காய் சிதறுகாயா உடையணும், அது வந்து பல்வேறு சில்லுகளாக உடையக்கூடிய தன்மை உடையது. இப்ப என்னுடைய திருஷ்டி போகணும், என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நான் எனக்கு நானே யாரையாவது நிக்க வச்சு கற்பூரம் வச்சு சுத்தி உடைச்சேன் அப்படின்னா அது ரெண்டாவது உடையும். நல்ல வித்தியாசம் இருக்கிறது, நல்லா உணர்ந்து கொள்ளுங்கள். சுவாமிக்கு உடைக்கக்கூடிய தேங்காய் சிலுசிலா உடையலாம், நமக்காக சுத்தி திருஷ்டி உடைக்கிற தேங்காய் ரெண்டா உடைஞ்சா அது வந்து ஜென்ம சாபல்யங்கள் நீக்கப்பட்டது, உங்களுடைய திருஷ்டிகள்லாம் விலகுகிறது என்று அர்த்தம். அதுவும் சிலுசிலா உடையுது சார், அது வந்து நாங்கள் திருஷ்டி சுத்தி போட்டு உடைச்சாலும் சிலுசிலா உடையதுன்னா பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை சிதறுகள் உடைகிறதோ அத்தனை விதமாக பல்வேறு திருஷ்டிகள் போடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த தேங்காய் உணர்த்தும் குறிப்புகள் கீழே வந்து உடைக்கும் போது கண் பக்கம் இருக்கக்கூடிய மூடி சின்னதாகவும் கீழே இருக்கக்கூடிய மூடி பெரியதாகவும் உடைந்தாள். நல்லா கவனிங்க. பெண் குழந்தை பிறக்கும், குழந்தை மக்கள் பேரு உண்டாகும். மேல கண் பக்கம் சிறிதாக உடைந்து கீழே பெரிய பாகமாக உடைந்தால் பெண் குழந்தைகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பிறக்கும். அவங்க யாருன்னா அந்த வீட்டை சேர்ந்தவர்கள், அந்த பங்காளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய யார் தேங்காய் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறந்ததாக ஒரு பெண் குழந்தை பிறக்கும். சார் கீழ்பாகம் சின்னதாக உடைஞ்சிருச்சு, மேல கண் பாகம் இருக்கக்கூடிய பகுதி பெருசா உடைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அது ஆண் குழந்தைகள் மகவு பிறப்பதற்கு ஆதார சக்தியாக விளக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்ப அந்த தேங்காயை ரெண்டா உடைஞ்சிருச்சு சார், ரைட்டு. நீங்க மேல சின்ன பாகம் உடைஞ்சதுன்னா எப்படின்னு சொன்னீங்க, கீழ் சின்ன பாகம் உடைஞ்சதுன்னா எப்படின்னு சொல்லிட்டீங்க, விளக்கம் எங்களுக்கு புரியுது. இப்போ இந்த தேங்காய் வந்து அழுகலாக போய்விட்டது, அழுகி போயிருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா சில பிரச்சனைகள் வருவதற்கான அறிகுறிகள் அதெல்லாம். அதனால என்ன பண்ணணும், நம்ம வந்து நல்ல ஜலம் இருக்கக்கூடிய தேங்காயை பார்த்து வாங்கணும். அப்படியே ஜலமாக இருக்கக்கூடிய தேங்காய் வாங்கினாலும் சிலது குறிப்புகளை காட்டும், தேங்காய் உணர்த்தும் குறிப்புகள். அது அழுகலாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், உடனேனாக்கா சுவாமிக்கு உடைக்கிறோம் அப்படின்னா அழுகலா இருக்கு அப்படின்னா 2 தேங்காய் மறுபடியும் வாங்கிட்டு வரணும். ஒன்னு சுவாமிக்கு நிவேதியம் பண்ணணும், ஒன்னு செதற்காய் உடைக்கணும். இது ரெண்டையும் உடைச்சோம்னா அந்த அழுகலா இருக்கக்கூடிய விஷயமானது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதுதான் பரிகாரம். ஒரு தேங்காய் அழுகி விட்டதுன்னா 2 தேங்காய் வாங்கிட்டு ஒன்று சுவாமிக்கு உடைச்சு ஒன்று செதற்காய் உடைக்கணும். ரெண்டும் செய்தோம்னா நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம். சார் அது உடைக்கும் போது 2 பாகமா அந்த ஓடு மாத்திரம் வந்துருக்கு சார், காய் வந்து கொப்பரையாவே வந்துருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீட்டில் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக திருமணமாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு மக்கள் பேர் உண்டாகும். அப்போ அது சரிபாகமாக 2ஆக அந்த கொப்பரையை பிளந்து 2 பக்கமும் 2 மூடியில் அந்த ஓட்டுல வச்சு சுவாமிக்கு நிவேதியம் பண்ணணும். இது வந்து நல்ல விஷயம், சிறப்பு. ஓகே. இப்போ வந்து இன்னொரு விஷயம் இருக்கிறது சார், இந்த நிவேதியம் பண்ணும்போது சுவாமிக்கோ வீட்லயோ நிவேதியம் பண்ணும்போது இந்த இளநீரை வந்து தீர்த்தமா எடுத்து வச்சு உபயோகம் பண்ணலாமா? அது கூடாது அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு சொல்லும்போது சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த தீர்த்தத்தை நீங்க பஞ்சபாத்திரத்தில் விட்டு சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுவதற்கு உபயோகப்படுத்தலாம், சுவாமிக்கு நீர் விழாவுவதற்கு உபயோகப்படுத்தலாம். நீர் விழாவை முடிச்ச பிறகு கடைசியாக நிவேதியம் பண்ணி தீவாரணம் பண்ண பிறகு அந்த தீர்த்தத்தை நீங்க சாப்பிடலாம். இது வந்து நல்ல விஷயம்தான். ஓகே சார், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து அந்த தேங்காய் வந்து நீங்க வந்து உணர்த்துகிற குறிப்புகள்லாம் சொன்னீங்க. தேங்காய் அழுகு இருந்தால் எப்படி இருக்கும், சின்ன முடி உடைஞ்சா எப்படி இருக்கும், பெரிய முடியா உடைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் ரைட்டு. இப்போ வந்து தேங்காயை நம்ம வந்து வீட்டில் யாரெல்லாம் உடைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே உடைக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கு. சில பேர் சொல்றாங்க தேங்காயை பெண்கள் உடைக்கக்கூடாது, மணி பெண்கள் அடிக்கக்கூடாது அப்படின்லாம் சில பேர்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. தேங்காய் யார் வேணாலும் உடைக்கலாம். தேங்காயை குறிப்பதற்கு மட்டும்தான் சத்து வேணும், வேற ஒன்றுமே கிடையாது. தேங்காயை உடைப்பதற்கு யார் வேணாலும் வீட்டில் உடைக்கலாம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக்க விருப்பப்படுறோம். சார் இந்த தேங்காய் வந்து அழுகலா இருந்தா இப்படி இருக்கு, இது சில்லா உடைஞ்சா எப்படி இருக்கு அப்படின்னா குறுக்கு வாட்டில் தேங்காய் உடைக்கும் போது கண் பகுதியில நேரா சில நேரத்தில் 2ஆ உடையும். அதுக்கு என்ன குறிப்புகள் அப்படின்னா சில கஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில கஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு தான் அந்த குறுக்காக உடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. குறுக்காக உடையக்கூடாதுங்க. தேங்காய் வந்து கண் பக்கம் உடைபடக்கூடாது அப்படிங்கிறத உண்மை. அப்படி உடைப்பட்டிருந்தால் மறுபடியும் நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி 2 தேங்காய் வாங்கி வச்சு ஒரு சுவாமிக்கு வச்சு ஒரு செதற்காய் உடைக்கணும். ஓகேங்களா?
இது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். தேங்காய் அழுகி போயிருந்தால், தேங்காய் சிதறா உடைஞ்சிருக்குன்னா, சார் 3ஆ உடைஞ்சிருக்கு சார், தேங்காய் வீட்டில் உடைக்கும் போதோ கோவிலில் உடைக்கும் போதோ 3ஆக உடைத்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆ உடைஞ்சிடுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதே தான் திரும்பவும் 2 தேங்காய் வாங்கி ஒன்று சுவாமிக்கு உடைக்கணும், ஒன்று சிதற்காய் உடைக்கணும். அந்த 3ஆ உடைஞ்ச தேங்காய் பாகத்தை கோவிலேயே ஒப்படைத்து விடலாம். அப்போ பல்வேறு விதங்களாக இந்த தேங்காய் உணர்த்துகிற குறிப்புகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நம் உள்மனது ஆத்மார்த்தமாக சுவாமியிடம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த தேங்காய் வெள்ளை நிற பூ அது சுவாமிக்கு. சார் தேங்காய்க்குள்ள பூ இருக்கு சார், தேங்காய்க்குள்ள பூ இருக்கு. ராஜ மரியாதை, ராஜ விசுவாசம், ராஜ விதமான யோகியதைகள்லாம் கிடைக்கும். அரசு உத்தியோகம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பணம் காசு வீட்டிலே உழவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தேங்காயில பூ இருக்குது அப்படின்னா நிறைய பணம் காசுகள் சுழலக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஏற்படும். வீடு, மண்ணு, வாகனம், யோகம் இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். நல்ல விஷயம் தேங்காய் அது மாதிரி பூ உடைஞ்சிருக்கலாம். அதனால இன்றைய தினம் நம்ம முக்கியமான விஷயமாக இந்த தேங்காய் உணர்த்தும் குறிப்புகளை பற்றி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, கொஸ்டின் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, நமஸ்காரங்கள்.